ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஸ் பார்வை. இன்றைக்கி வீக்கெண்ட் ட்ரிப்பில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த மோஸ்டஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டின்னு சொல்லப்படுற கன்னியாகுமரி நோக்கி தாங்க இன்றைய நம்மளோட பயணம் இருக்குது. கன்னியாகுமரினோடே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சன்ரைஸ் தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோட அழகை நம்ம ரசிக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் மெதுவாக எழும்பி வர்றது. நம்ம எந்திக்கிறத டெய்லியும் காலைல நம்ம அம்மா தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளை எழுப்பி விட்ற சூரியனை நான் இன்றைக்கி பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இயற்கையோட எழில் கொஞ்சம் அந்த கடலுக்கு நடுவில் சூப்பராக சூரியன் மேலே வந்ததுங்க. செம்மையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. நல்ல கூட்டம், நிறையா பேர் கடற்கரையில் திரண்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து போட்டிங்கில் போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் விவேகானந்தர் மெமோரியல் ராக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கு ஏறியாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை விவேகானந்தர் ராக்கில் தான் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே நம்ம இந்த தியான மண்டபத்தில் ஒரு 1/2 hour தியானம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு அந்த சிஎம் ஓப்பன் பண்ண நியூ பிரிட்ஜ் வழியாக நடந்து போனோங்க. ரொம்பவே செம்மையாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம நேராக சன்செட் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. சன்செட் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்பவே ரம்மியமாக செம்மையாக எப்படி சூரியன் காலையில் மேலே எழுந்து வந்துச்சோ அதே மாதிரி கீழே போகிறத பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. யாரெல்லாம் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சன்செட் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி இப்படி தாங்க இருந்தது. இது மாதிரி மோர் ட்ராவல் விளாக்குக்கு சப்ஸ்கிரைப் டு ஏகேஸ் பார்வை.